ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சுமிஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன். இவங்க தான் என்னுடைய பெரிய பொண்ணு ருத்திஷா. இவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்னுடைய சின்ன பொண்ணு பேர் வந்து குழலழகி. அவங்க இனிமேல் தான் 1st ஸ்டாண்டர்ட் சேர போகிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் டே 1 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே அடுப்பு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கிச்சன்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மார்னிங் வந்து ரைஸ், தாத்தா பாட்டியெல்லாம் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து சாப்பாடாக்க அரிசி ஊற போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே வார்ம் வாட்டர் குடிப்பேன். வார்ம் வாட்டரில் வந்து ஜீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து சுருள் பட்டை, அது வந்து சாப்பாடுக்கு கலப்பாங்கள பட்டை, அதில் வந்து சுருள் பட்டை இருக்குது. கடையிலலாம் போய் கேட்டாவே கொடுப்பாங்க. அதையும் வாங்கி அப்புறம் 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து டெய்லியுமே குடிச்சிருவேன். காலையில் எந்திரிச்ச உடனே டெய்லியுமே எல்லாருமே வார்ம் வாட்டர் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வெண்பூசணி ஜூஸ் ஒரு 1/2 hour கழித்து ஒரு வெண்பூசணி ஜூஸ் வந்து ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள்லாம் டெய்லியும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது உடம்பு குறைய வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் மார்னிங் வந்து பாலக்கீரை வாங்கினேன். அதை தான் கொஞ்சம் சமைக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் சின்னம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு. அவங்க வந்து கீரையெல்லாம் வெட்டி ஆஞ்சி கொடுத்துட்ருந்தாங்க. நான் வந்து அதை வந்து குழம்பு வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாட்டி, தாத்தா எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டீ வச்சு கொடுக்கலான்னு டீ வச்சு கொடுத்தேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி வடிகட்டி டீக்கு பதிலாக காலையில் வந்து இதை குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ் குடிங்க. நான் வந்து பாலக்கீரைக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பச்சை மிளகா, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் தேவையான மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஞ்சி வச்ச கீரையை எடுத்து போட்டு நல்லா விசில் விட்டுக்கணும். இது அப்படியே தாளித்து செய்யலாம். இருந்தாலும் வந்து காலையில் வந்து டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு 3 விசில் வந்தோன்னா பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு உங்களுக்கே தெரியும்ல. பருப்பு வந்து ஒவ்வொரு பருப்பு வந்து 3 விசில் வரும், ஒவ்வொரு பருப்பு 4 விசில் வரும். அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பருப்பு வேகிற அளவுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் நல்லா பருப்பை வந்து விசிலை எடுத்து விட்டுட்டு கடைஞ்சி விட்டுக்கணும். நல்லா கீரையும் பருப்பும் நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளித்து விட்டோன்னா கம்மன்னு வந்து பாலக்கீரை குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து ரசம் வச்சேன். அதுக்கப்புறம் சாப்பாடு. எனக்கு மார்னிங்க்கு என்ன வேணும்னா, இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய சத்து மாவோட ட்ரிங்க் எடுத்துப்பேன். அதை வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து டைப் எக்ஸாம் இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமே போகணும்னு சொல்லிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து நல்லா வந்து காய்ச்சி ஒரு தட்டில் நல்லா ஆற விட்டு, ரொம்ப ஆறக்கூடாது. கருப்பு கவுனி கஞ்சி வந்து கொஞ்சம் சூடாக குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை வந்து நான் வந்து டெய்லியுமே குடிப்பேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த கருப்பு கவுனி கஞ்சி தான். நான் வந்து ரெசிபி வந்து தேவைப்பட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அதை தான் வந்து நான் டெய்லியும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பேன். அதோட வந்து காலையில் பொரியல் இந்த மாதிரி சாம்பார் ஏதோ வச்சோன்னா அது பக்கத்தில் வந்து வச்சுட்டு அதோடு சேர்த்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டைப் எக்ஸாம் போகணும்ல, அதனால் வந்து காலையிலே சீக்கிரமாக கிளம்பிட்டேன். நான் வந்து டைப் நல்லா பண்ணணுன்ட்டு எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். எப்படியும் பாஸ் ஆயிடணும். தமிழ் வந்து லோயே போட்டிருந்தேன். நான் வந்து டைமுக்குள்ளே அடிச்சிட்டேன். ஸ்டேட்மெண்ட் லெட்டரும் நல்லா போட்டிருந்தேன். எனக்கு பாஸ் ஆயிரும், ஃபஸ்ட் கிளாஸில் வந்துடுவோன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி கஞ்சி வந்து உடம்புக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை வந்து மார்னிங் வந்து எடுத்துக்கிறனால வந்து பசி வந்து நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்புறம் வந்து கிரேவிங்ஸை வந்து ரொம்ப குறைக்குது. என் தங்கச்சி தான் எட்டி பார்த்துட்டு போவாள். அப்புறம் ட்ரிங்க்லாம் குடிச்சிட்ருக்கப்போ வந்து என் பொண்ணு, என் தங்கச்சி வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து
மார்ச் 1ஆந்தேதிங்கிறதுனால நாங்கள் ஃபோட்டோஸ் போட்டு கேலண்டர் வந்து வாங்கியிருந்தோம். அதில் வந்து அவளுடைய ஃபோட்டோ இருக்கனால மார்ச் மாதத்துல அவள் ஃபோட்டோ இருக்கனால அவள் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சுத்தமாக எட்டலை. சேர் போட்டு மேலே ஏறி நானே மாட்டுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என் சின்ன பொண்ணுங்க இருந்துட்டு, நீ நல்லாவே மாட்ட மாட்டேங்கிற, நான் மாட்டுறேன்னா 2 பேர்த்துக்குமே எட்டாது. ஆனால் வந்து போஸ் கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீ எல்லாம் வச்சு ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அதே குக்கர்லாம் பருப்பெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு வச்சதுக்கப்புறம் வந்து என் பெரிய தங்கச்சி மட்டும் அவளுக்கு வந்து நாட்டு சர்க்கரை பிடிக்காதுன்னு சொன்னனால அவளுக்கு வந்து ஒயிட் சர்க்கரையில் வந்து டீ ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நாட்டு சர்க்கரை தான் போட்டு கொடுத்துட்டு அதையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அவங்களுக்கெல்லாம் வந்து காலையில் வந்து ஏதோ சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னனால போயிட்டு மேரிகோல்டு பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். டீயோடு வச்சு அதையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். எல்லோரும் டீ குடிச்சிட்டு வந்து அப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து எக்ஸாம் போகிறனால என் தங்கச்சி தான் வந்து கடையை பார்த்துக்கிட்டா. அவளும் வந்து சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து ஆனுவல் டே வரப்போகுது. அதனால் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிகிட்டு இருந்தா. அப்புறம் எல்லாத்துக்குமே டீ எடுத்து வச்சு கொடுத்துட்டு நானும் குளிக்கலான்னு போயிட்டேன். அது வெயிட் லாஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். வெயிட் லாஸில் வந்து வெண்பூசணி ஜூஸ் எப்படி வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு அதை வந்து குடிக்கணும். இந்த கருப்பு கவுனியும் வந்து மோஷன் வந்து நல்லா வந்து அது வந்து டைட் பண்ணிடும், வராமல் வந்து டைட் பண்ணிடும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே 2 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சிட்டு வந்து டைப் எங்கே வந்து எனக்கு வந்து போட்டிருந்தாங்களோ அங்கே போயிட்டேன். டைப்பும் நல்லா முடிச்சிட்டேன். டைப் முடிச்சுட்டு ரொம்ப பசி. அப்புறமா வந்து பக்கத்தில் கடையில் போயிட்டு ஒரு முலாம்பழம் ஜூஸ் ஒன்று குடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 1.5 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அவருடைய பைக்கு வந்து பட்டறையில் விடணும்னு சொன்னனால நானும் என் தங்கச்சியும் வந்து பைக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் போயிட்டுருந்தோம். இன்னும் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. நாமக்கல்லில் வந்து இப்படி அதிகமாக வந்து டிராஃபிக் ஆகுது என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து மாவு வந்து நாளைக்கு சண்டேங்கிறதுனால வீட்டில் இருக்கவங்களாம் இட்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இட்லிக்கு மாவு அரைச்சிட்டேன். அப்புறம் நைட்டு வந்து நான் வந்து சப்பாத்தியும் 2 சப்பாத்தி காலிஃப்ளவர் வந்து வணக்கினேன். அதை வச்சு வந்து டேவும் முடிச்சிட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க எங்களையே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.